தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்வுல நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் ஒரு வழியாக தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு நீதிமன்றத்தில் தன்னுடைய வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு விளக்கம் அளித்து அந்த அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறார். அது தாமதமான அஃபிடவிட் தாக்கல். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நீதிமன்றம் முதலமைச்சர் சப்பு விஜய் அதோடு சேர்ந்து வில்லிவாக்கம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற ஆதவ், இந்த ரெண்டு பேருக்கு எதிராக அந்த தொகுதியைச் சேர்ந்தவர்கள்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. திருச்சி கிழக்குல வெற்றி பெற்றது செல்லாது, பெரம்பூர்ல வெற்றி பெற்றது செல்லாதுன்னு பெரம்பூர் தொகுதியில் இவர் எதிர்த்து நின்ற ஆர்டி சேகர் ஒரு மனு போட்டிருக்காரு. திருச்சியில இனிகோ இருதயராஜ் ஒரு பக்கம் மனு போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு வாக்காளர் வில்லிவாக்கத்துல மனு போட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனாக்கு எதிராக. இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு 6 மாதத்துக்குள்ளாக தேர்தல் வழக்குல முடிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு நீதிமன்றம். இதுக்கிடையில இவர்கள் வாய்தா கேட்டுட்டே இருக்கிறாங்க. முதலமைச்சர் சப்பு விஜயும் வாய்தா கேட்கிறாரு. இதற்கு அபிடவிட் தாக்கல் பண்ணாம காரணத்தை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி எங்களுக்கு அசம்பிளி நடக்குது, நான் அமைச்சரா இருக்கிறேன், நான் முதலமைச்சரா இருக்கிறேன், எனக்கு அதற்கு நேரம் இல்லை, இதற்கு நேரம் இல்லைன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அதை விசாரித்த நீதியரசர் நீதிபதி லட்சுமி நாராயணன் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, முதலமைச்சராக இருந்துட்டு அமைச்சராக இருந்துட்டு போய், எனக்கு அதெல்லாம் இல்லை. சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது, சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. 27ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய அஃபிடவிட்டை, உங்களுடைய பதில் மனுவை இங்க தாக்கல் பண்ணலைன்னா 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி விட்டார். அவசரமாக சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சட்டமன்றத்தை காரணம் காட்டி தான் இவங்க விலக்கு கேட்டு நீதிமன்றத்தை நாடிக்கிட்டு இருந்தாங்க. நீதிமன்றம் ஓங்கி மண்டையிலேயே நறுக்கு 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 என்று சப்பு விஜய் மண்டையிலையும் ஆதவ் அர்ஜுனா மண்டையிலையும் கொட்டின பிறகு அபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மனுக்களே எதற்காக போடப்பட்டது அப்படின்னா, முதலமைச்சர் சப்பு விஜய் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லாக 2 தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மனுக்கள் எதை குறிப்பிட்டு சொல்லி அந்த மனுக்கள் போடப்பட்டிருக்குன்னா, இவர் வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க கோரி. ஏன் வெற்றி செல்லாது அப்படின்னா, அங்க அவர்கள் வச்சிருக்கிற பிரேயர் தான் மிக முக்கியமான விஷயம். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஜோசப் விஜய், அதாவது முதலமைச்சர் சப்பு விஜய் குழந்தைகளை 18 வயது கீழே இருக்கிறவங்க குழந்தைகளை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குழந்தைகள்கிட்ட தன்னை குறித்து ஒரு பெரிய ப்ராபகண்டா உருவாக்கி அவர்களை வார்த்தையாலேயே அவர் மூளைச்சலவை செய்து அதன் மூலமாக அந்த பேரண்ட்ஸ்க்கு, மாமாவுக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, அக்காவுக்கு, அண்ணனுக்கு, அத்தைக்கு, மாமாவுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாக்குகளை பெற்றிருக்கிறார். குழந்தைகளை தேர்தல் விஷயங்களில எந்த ரூபத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்பது சட்ட விதி. அதற்கு தனி சட்ட திருத்தமே இருக்கு. குழந்தைகளை பயன்படுத்தினால் என்ன அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும், என்ன மாதிரியான நிலைப்பாடை தேர்தல் கமிஷன் எடுக்கும் என்பதெல்லாம் இருக்கு தெளிவாக. அப்போ இந்த வழக்கு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக மாறி போச்சு. பிளஸ் என்னன்னா, அதற்கு முகாந்திரம் இருக்கா? இப்போ வழக்கு ஒன்று போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வழக்கு போட்டால் அதுக்கு முகாந்திரம் இருந்தால்தான் அந்த வழக்கே எடுக்கப்படும். இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். இப்போ இந்த வழக்கை எடுத்திருக்காங்க, அப்போ முகாந்திரம் இருக்க போய் தான் அந்த வழக்கையே எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும், பேசிக்கிட்டு இருக்கு எனக்கும் தெரியும், வழக்கு போட்டவங்களுக்கும் தெரியும், வழக்கை எதிர்கொள்ளுகிற முதலமைச்சர் சப்பு விஜய்க்கும் தெரியும். நம்ம எப்படி ஜெயிச்சிருக்கோம், எப்படி ஏமாத்து வேலை பண்ணி ஜெயிச்சோம், எப்படி திருட்டு வேலை செஞ்சு ஜெயிச்சோம், எப்படி தில்லாலங்கடி வேலை செஞ்சு ஜெயிச்சோம், எப்படி நமக்கு தேர்தல் கமிஷன் உதவி செஞ்சது, எப்படி குழந்தைகள் நமக்கு உதவி செஞ்சாங்க, குழந்தைகள் மூலமா நமக்கு எப்படி ஓட்டு கன்வெர்ட் ஆச்சு, இது எல்லாமே சப்பு விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆக அந்த அடிப்படையில தான் இந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இந்தியா முழுமைக்கும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிற வழக்கா மாறி போச்சு. இதுல குழந்தைகள் நல ஆணையத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 18 பக்கத்துக்கு புகார்கள் போயிருக்கு. அந்த புகார்கள்ல பெரும்பாலும் சின்ன குழந்தைகளை தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பொதுக்கூட்ட மேடையிலேயே அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி சப்பு விஜய் பேசியிருக்கிறார். நீங்க கிண்டர் ஜாய் கேட்கிற மாதிரி உங்க வீட்டில் போய் உங்க அப்பாட்ட, அம்மாட்ட, மாமாட்ட, அத்தை கிட்ட, அக்கா கிட்ட எல்லார்கிட்டையும் அடம் பிடிங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க,
விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும், நீ ஓட்டு போட்டு வந்து எங்கிட்ட சொல்லணும், அவருக்கு ஓட்டு போடல நான் சாப்பிட மாட்டேன், இன்னும் சில குழந்தைகள் நான் செத்துருவேன்னு சொல்லி கூட மிரட்டியதாக நிறைய வீடியோக்கள் வைரல் ஆச்சு. அவர் பேசினாரா, போய் கிண்டர் ஜாய் கேட்குற மாதிரி நீங்க அடம்பிடிச்சு அழுங்க, பிரச்சனை பண்ணுங்க, அவங்கள வந்து நீங்க வந்து உளவியல் ரீதியா அவங்கள மடம் மாத்தி அவர்களுக்கு மூளை செலவை செய்கிற மாதிரி பேசினார். இது வீடியோ ஆதாரமாகவே இருக்கிறது. அதாவது தேர்தல் 23ஆம் தேதி நடந்துச்சு. இவர் 21ஆம் தேதி 20ஆம் தேதிலாம் இந்த மாதிரி கூட்டங்கள்ல பேசினார். தேர்தலுக்கு கடைசி நாள் பிரச்சாரத்தை முடிக்கிற கடைசி நாள் சென்னையில ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலும் ஒய்எம்சியில் நடந்துச்சு அந்த கூட்டம். அந்த கூட்டத்திலும் மிக தெளிவாக குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி மிக நேர்த்தியாக வாழைப்பழத்துல ஊசி ஏத்தினது சாட்சாத் நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய். அந்த குழந்தைகள் மறுநாள் என்ன பண்ணாங்கன்றது வீடியோ ஆதாரமாகவே இணையம் முழுக்க கொட்டி கிடக்குது. அது என்னுடைய தம்பி ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இருக்கான்ல, இவனுடைய தில்லாலங்கடி திருட்டு வேலை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. முன்னாடியில இருந்தே இருக்குது நரேட்டிவ், பொய் நரேட்டிவ் செட் பண்றது. ஆபத் பாந்தவன் இவர் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த கடவுள், தேவதூதர், ரட்சகர் அப்படின்னு பயங்கரமா அள்ளி விட்டானுங்க. அதுக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் செலவழிச்சாங்க. அது பயங்கர வைரலா போச்சு. இப்போ மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் மைக்கு போட்டு மீட்டிங் போட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி நூற்றுக்கணக்கான மக்களை கூட்டி நீங்க மீட்டிங் போட்டு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஸ்டால ஒரு விஷயத்த போட்டுட்டீங்கன்னா அது பொய்யா உண்மையாலாம் பாக்குறதே கிடையாது. அதை பார்த்தவொடனே நம்பிடுறான். வழக்கமா வடக்கன் தான் அப்படிலாம் நம்புவான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அவனுங்க திருந்திட்டானுங்க. நம்ம சமூகம், தமிழ் சமூகம் நாசமா போச்சு. அது இந்த மாதிரி இந்த சினிமாக்காரனை பார்த்து வீணா போச்சு. இந்த வேலையை செஞ்சது என் தம்பி ரூட் மாஃபியா ஜெகதீஷ். இவன் தான் இந்த பூரா பணத்தை அப்படியே வாரி இறைச்சது. ஏதுரா இவனுக்கு காசுனா எல்லாம் பூரா சொல்லி விட்டது கொடுத்து விட்டது தான், வேற என்ன பரம்பரை பணக்காரனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவன் இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரனா மாறுற அளவுக்கு பெரிய லெவலுக்கு வளர்ந்துட்டான். சரி என்ன பண்ண முடியும், தம்பி தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உண்மைதான், தம்பியா இருந்தாலும் தப்பு பண்ணா மண்டையிலே கூப்பிட்டு நறுக்குன்னு கொட்டணும் இல்லையா? அதை தான் நம்ம சொல்றோம். அவனுடைய அந்த தில்லாலங்கடி வேலையினால அந்த தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி இணையம் முழுக்க குழந்தைகள், குறிப்பாக சின்ன குழந்தைங்க 3 வயசு 4 வயசு 5 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தைகள்லாம் அடம் பிடிக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சனை பண்ற மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரியே நிறைய வீடியோக்கள் வைரல் ஆச்சு. அப்ப நம்மளே சொன்னோம் இது ரொம்ப தப்பா இருக்கு, ஏதோ ஒரு பெரிய தப்பான நடவடிக்கைக்கு போயிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் இந்த பேரண்ட்ஸை செருப்பால் அடிக்கணும்னு நான்லாம் பேசினேன். நிறைய வீடியோக்கள் பேசும்போது இந்த பேரண்ட் எந்த குழந்தையோட அப்பாவும் ஆத்தாலும் இதுங்க நல்ல குடும்பத்து பேரண்ட்ஸே கிடையாது, இதுங்கெல்லாம் செருப்பு கட்டி அடிக்கணும். ஒரு குழந்தைகளை எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அந்த குழந்தைக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியுமா, அரசியல்னா என்னன்னு தெரியுமா, விஜய் நடிகர்னு தெரியும், விஜய் யோகியமான்னு தெரியுமா, நல்லவனா கெட்டவனான்னு தெரியுமா, எதுவுமே தெரியாது. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ கிளிப்புள்ள மாதிரி அதை சொல்லி கொடுத்தது அப்படியே வீடியோல பேசுது. அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து அவங்க அப்பனா ஆத்தால தான் எடுத்திருப்பாங்க, எடுத்து சோசியல் மீடியால போடுறதுக்கு ஒரு காசு வாங்கிட்டாங்க. இப்படி ஏராளமான வீடியோக்கள் தேர்தலுக்கு முன்பாக வந்துச்சு. அந்த வீடியோக்கள்ல மிக முக்கியமாக வைரலான வீடியோக்கள்லாம் சேகரிச்சிட்டாங்க. இப்ப அதையெல்லாம் சேகரித்து குழந்தைகள் நல ஆணையத்துக்கு இந்த வீடியோலாம் போயிடுச்சு. இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண ஆள் யாரு, இது உருவாக்கினவன் எவன், அவனுடைய பின்புலம் என்ன, அவன் ஆத்தா அப்பன் யாரு, அவனுக்கு எங்க இருந்து பணம் கிடைச்சது, அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்ப அந்த குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தனி ட்ராக்கா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 18 பக்கத்துக்கு புகார் கடிதமாக தேசிய குழந்தைகள் நல ஆணையத்துக்கு புகார் போயிருக்கு. இந்த புகார் ஒரு பக்கம் இருக்கிறது. இதை தாண்டி குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலே அந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்ற லெவல்ல தான் சட்டம் இருக்கு. அந்த அடிப்படையில அதெல்லாம் சேர்ந்து இன்று வழக்காக வந்திருக்கு. இதெல்லாம் வச்சுதான் வழக்கு போட்டிருக்காங்க. பிளஸ் இவருடைய சொத்து மதிப்பை குறைச்சு காட்டினது, அப்புறம் நிறைய தில்லாலங்கடி வேலை பண்ணி தான் 2 இடத்துலையும் ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பக்கம் இனிகோ இருதயராஜ் திமுகவை சேர்ந்தவர், இந்த பக்கம் ஆர்டி சேகர் அவரும் திமுகவை சேர்ந்தவர் பெரம்பூர்ல, 2 பேரும் சப்பு விஜய்க்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குக்கு அந்த அவர்கள் போட்டதற்கு நீங்கள் என்ன சொல்றீங்க, உங்களுடைய அஃபிடவிட் என்ன, இந்த வழக்கு உங்க மேல போட்டிருக்காங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது அதற்கு முறையான பதில் அளிக்காமல் காலத்தை தாழ்த்தி அதை நாங்க பேப்பர் போடாம அஃபிடவிட் தாக்கல் பண்ணாம தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. யாருன்னா நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயும் அவருக்கு ஒத்து ஊதுற மாதிரி ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கிற
நிழல் அமைச்சர் ஷேடோ சிஎம்மா இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவும். ஏன்னா இவர் மேல வழக்கு, இவர்களும் குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்தினார்னு வழக்கு. அது வீடியோவே இருக்கு, நிறைய வீடியோ. குழந்தைகள்லாம் வந்து அந்த தாவேகா கொடி போத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்டதெல்லாம் வீடியோ எவிடன்ஸாவே இருக்கு. இது ரெண்டுமே வச்சுதான் 2 பேர் மேலேயும் வழக்கு. இது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு. இந்த 2 வழக்குக்கு இவர்கள் வாய்தா கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வாய்தால தான் ஒரு கட்டத்தில் கடுப்பாயி, இங்க யாரும் கடவுள்லாம் கிடையாது, முதலமைச்சர் தானே, அமைச்சர் தானே, அபிடவிட் தாக்கல் பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரா வேணா இருந்துட்டு போங்க, நீங்க எந்த உயர் பதவியில கூட இருந்துட்டு போங்க, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். அதனால நீங்க மரியாதையா 27ஆம் தேதிக்குள்ள நீங்க மனு தாக்கல் பண்ணணும்னு சொன்னோடனே அவசரமாக அந்த மனு தாக்கல் செய்யப்படுச்சு. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காரு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய்னா, நான் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, நான் குழந்தைகளை அப்படி எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல, குழந்தைகள்கிட்ட நான் எதுவுமே ஓட்டு பத்தி பேசவே இல்லை அப்படின்னு பல விஷயங்களை பொய்யா சொல்லியிருக்கிறார். ஏங்க அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுங்க, பொய்யா சொல்லியிருக்காருன்னு எப்படிங்க நீங்க சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லலைங்க, அவரே சொல்லியிருக்காரு. நாதஸ் திருந்திட்டான்னு நாதஸே சொன்னானான்னு கேட்கிற மாதிரி, நான் குழந்தைகள்கிட்ட ஓட்டே கேட்கலன்னு ஒரு பச்சை பொய்ய நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சப்பு விஜய் சொல்லி இருக்கிறார். எப்ப சொன்னார் தெரியுமா? தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்துல, மக்களே நண்பீஸ் நண்பாஸ், குட்டி நண்பாஸ், நீங்கள்லாம் உங்க வீட்டுல போய் அடம்புடிங்க, ஓட்டு போட சொல்லி, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி நீங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, கிண்டர் ஜாய்க்கு அடம்பிடிப்பீங்கல்ல அதே மாதிரி உருண்டு பிறண்டு அடம்பிடிங்க, சாப்பிட மாட்டேன்னு தகராறு பண்ணுங்கன்னு சொன்னது எந்த வாயி? அது சாட்சாத் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயோட வாயி. நானாங்க சொல்றேன், அவரே சொன்னதுங்க. அதோடு மட்டும் விட்டாரா? இது மாதிரி மீட்டிங் பூரா தேர்தலுக்கு முன்பாக குட்டீஸ்னு பேசி, யோகேஷ் சிகாமணி நானு உங்களை எல்லாம் நான் வந்து அப்படியே தூக்கி வச்சு அந்தரத்துல வச்சு நான் வந்து பொம்மை விளையாட்டு காமிக்கிறேன்னு சீனை போட்டவர் தேர்தல் முடிஞ்சிருச்சு, வெற்றி பெற்று விட்டார், எப்படியோ ஜெயிச்சிட்டார். பதவி ஏற்பு விழா அன்னைக்கு பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றின்னு சொல்லும் போது, என்னுடைய செல்லமான குட்டி நண்பீஸ் உங்க அனைவருக்கும் உங்க விஜய் மாமாவுடைய நன்றி அப்படின்னு சொல்லி, குட்டி நண்பீஸ்க்கும் நன்றி சொல்லி குழந்தைகளை அவர் தேர்தலில் பயன்படுத்தியது அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். சரி, இதெல்லாம் தான் இன்றைக்கு பிரேயரா போயிருக்கு. ஆனா அதெல்லாத்தையும் மறைச்சிட்டு, எனக்கு குழந்தைகள் மேல நான் வந்து எதையுமே யூஸ் பண்ணவே இல்லை, குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணலன்னா, நீ தான் செஞ்சது பூரா அயோக்கியத்தனமா இருக்க. நீயே ஒரு டுபாக்கூர் வேலை தான் செஞ்சிருக்கிற. அதான் என்ன சொல்றேன்னா, அதான் ஆக்சுவலா என்னன்னா, நீங்க வந்து ஒரு பிரபலமான பழமொழிங்க. அது என்னன்னா, எந்த ஒரு கிரைம் நடந்தாலும், எந்த ஒரு இடத்துல ஒரு குற்றச்செயல் நடந்தாலும், எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை அவன் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவான். எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஏதோ ஒரு தடயம் அங்க கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தீர விசாரித்து ரொம்ப நிதானமா யோசிச்சு பார்த்தா விட்டுட்டு போன தடயங்கள்லாம் கிடைக்கும்னா, நீ நிதானத்தை யோசிக்க வேண்டியதே கிடையாது. அப்படியே பட்டவர்த்தனமா கண்ணை மூடிட்டு யோசித்தாலே கேட்டாலே தெரியும் நீ குழந்தைங்கிட்ட எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்க, குழந்தைகளை எப்படி தேர்தலில் பயன்படுத்தின, குழந்தைகளை எப்படி மூளைச்சலவை பண்ண, உன்னுடைய பதவி வெறிக்காக குழந்தைங்களை அடம்பிடிச்சு அழ வச்ச, இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கிறது. இந்த வழக்கு சப்பு விஜயனுடைய மண்டைக்கு நேரா கொட்டு வாங்கிட்டே இருக்கு. இப்ப அபிடவிட் தாக்கல் பண்ணிட்டாரு. இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாசம் முதல் வாரத்தில் தள்ளி வச்சிருக்காங்க. மீண்டும் இந்த வழக்கு விசாரணை வரப்போகுது. இது குறித்து பதில் சொல்ல சொல்லி இவருக்கு எதிராக வழக்கு போட்டாங்களா ஆர்டி சேகரும், நம்ம இனிகோ இருதயராஜ், அப்புறம் ஆதவ் அர்ஜுனாக்கு எதிராக வழக்கு போட்ட அந்த வாக்காளர், இவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, நீங்க வந்து இதற்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் உரிய விளக்கத்தை கொடுப்பாங்க. ஏன்னா நான் யாரையும் பயன்படுத்தல, குழந்தைகளை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லைன்னு விஜய் தரப்பு ஒரு பொய் சொல்லியிருக்கு இல்லையா? இது பொய் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல ஆர்டி சேகர் இருக்காரு, பெரம்பூர் ஆர்டி சேகர். இன்னொரு பக்கம் திருச்சி இனிகோ இருதயராஜ் இருக்காரு. அவங்க ஆதாரத்தை திரட்டணும்னு அவசியமே இல்லை, ஊருப்பட்ட ஆதாரம் இணையத்திலே கொட்டி கிடக்குது. இதை எடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்தாலே போதும், விஜயனுடைய வெற்றி செல்லாது என்று அறிவிக்க முடியும். ஆனா தேர்தல் கமிஷன், நீதிமன்றம் இந்த வெற்றி செல்லாது என்று அறிவித்து விடுமா என்றால் சட்டம் என்ன சொல்ல போகுதுன்றதை உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன். ஸோ இந்த வழக்கு சப்பு விஜய்க்கு பெரிய இடியாப்ப சிக்கலாக மண்டை குடைச்சலா இருக்கு.
ஒன்னாச்சா? ரெண்டாவது நம்முடைய இன்னொரு அமைச்சர், நிதி அமைச்சர் மரிய வில்சன். ஓ, அப்படி சொன்னா உங்களுக்கு புரியலையா? உருட்டுக்கட்ட அமைச்சர். சொந்த தம்பியை உருட்டுக்கட்டிட்டு போய் கதவை உடச்சுன்னு போய் கொலவெறியோட அசிங்கமா பேசி அடிச்சாரு பாருங்க. இந்த அசம்பிளியில கூட 15,000 கோடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வரும் அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் பொய் எல்லாம் சொல்லி சர்வசாதாரணமா அசிங்கப்பட்டார் இல்லையா? இந்த மரிய வில்சன் மேல பாண்டிச்சேரி நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கு. அதான் அந்த உருட்டுக்கட்டையில் அடிச்ச வழக்கு. தேர்தலுக்கு முன்பாக அந்த வழக்குல மரியாதையா போய் ஆஜரானவர் தேர்தலில் நின்று ஜெயிச்சு அமைச்சரானவன 2 கொம்பு முளைச்சிருச்சு. நாமளே ஒரு பெரிய நிதி அமைச்சர், தமிழ்நாட்டுக்கே நிதி அமைச்சர், நம்ம எதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போவானே, வாய்தா கேளு அப்படின்ட்டார் போல இருக்கு. அங்க தொடர்ந்து எனக்கு சட்டமன்ற வேலை இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு வாய்தா வாங்கிட்டே இருக்காரு. அங்கேயும் வாய்தா ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இதுக்கு இடையிலேயே இந்த வழக்கையே நீங்க ஆஜராவிலிருந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போடுறார். அந்த வழக்கும் லட்சுமி நாராயணன் அந்த நீதிபதி முன்னாடி தான் வருது. அந்த வழக்கையும் ஃபுல்லா பாக்குறாரு. பார்த்த பிறகு மரிய வில்சனோட லட்சணம் பூரா தெரிஞ்சிருச்சு. அதுல யோகே சிகாமணி பாய்வரு அப்படியே கடவுளின் தூதர். யோகியன் வாயை திறந்தா உண்மை மட்டும்தான் வரும். ரொம்ப நேர்மை விளம்பி, தமிழே தெரியாது, அப்படியே இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்தவர். நான் நினைக்கிறேன் இங்கிலாந்துல பிறந்திருப்பார், இங்கிலாந்து அரசர் போல இருக்கு நான் நினைச்சுக்கிட்டேன். பட் நான் நினைச்ச மாதிரியே நீதிபதியும் யோசிச்சிட்டார் போல இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, நீ அமைச்சர் தான், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், இங்கிலாந்து அரசர் மாதிரி சீன் எல்லாம் போடக்கூடாது, நீனா இங்கிலாந்து அரசரா, நீ வழக்குல இருந்து விலக்கு கேட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வாய்தான்னு தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, மரியாதையா பாண்டிச்சேரி கோர்ட்ல போய் ஆஜராவல வெளியே பாருட்டார். இல்ல அவர் இப்ப பாத யாத்திரை போயிருக்கார். முதல்ல என்ன கேட்டானுங்கன்னா, அசம்பிளி நடக்குது, சட்டமன்றம் நடப்பதனால பணிகள் ஜாஸ்தி, தான் ஒரு அமைச்சராக இருப்பதனால் அப்படின்னு ஒரு அபிடவிட்டை தூக்கி ஓடி இருக்காங்க. அப்பவே நீதிமன்றம் ஓங்கி ஒரு எத்து விட்டுச்சு, ஓயாம சீனே போடாத, இப்ப அசம்பிளி இல்ல, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இல்ல அவர் இப்ப பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு, வேளாங்கண்ணி பாத யாத்திரை போயிட்டு இருக்காருன்னு நீதியரசர் அந்த பாயிண்ட பிடிச்சிட்டாரு. ஓகே ரைட், சிறப்பு, பாத யாத்திரை போறாரா, போட்டோம். போயிட்டு திரும்பி வேளாங்கண்ணில இருந்து வரும்போது பாண்டிச்சேரி காரைக்கால் வழியா தானே, பாண்டிச்சேரி வழியா தானே வருவாரு, ஒழுங்கு மரியாதையா பாண்டிச்சேரியில போய் ஆஜராயிட்டு இங்க வர சொல்லு. இதெல்லாம் தூக்கிட்டு விலக்களி அது அடி இது அடி நீங்க வந்தீங்கன்னா அப்புறம் எடுக்கிறதே வேற நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுத்துருவேன், ஓடி போகணும். அப்படியே அந்த அபிடவிட்டை தூக்கி மூஞ்சில் அடிச்சாரு போல இருக்கு. ஓங்கி ஒரு எத்து விட்டுருக்காருன்னு சொல்லலாம். இல்லைன்னா கலோக்கியல் பாணியில சொல்லணும்னா, கூப்பிட்டு மரிய வில்சன் மண்டையிலேயே நறுக்கு 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 என்று கொட்டு வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஒழுங்கு மரியாதை உன் தம்பியை உருட்டுக்கட்டையில் அடிச்ச பத்தியா, தம்பி பொண்டாட்டி அடிச்சல்ல, மரியாதையை அங்க போய் ஆஜராகணும். நீ என்ன பெரிய இங்கிலாந்து அரசர் மாதிரி, நீ இங்கிலாந்து அரசர்லாம் கிடையாது, இந்த வார்த்தையே பேசியிருக்க, நீ என்ன இங்கிலாந்து அரசரான்னு கேட்டிருக்காரு. இதை விட அசிங்கம் வேற எதுவும் தேவையா? இவங்க இந்த மரிய வில்சனை பத்தி சொல்லணும்னா, மரிய வில்சனுக்கு திமுக மேல என்ன கோபம் தெரியுமா? யோகே சிகாமணி, நான் திமுக ஆட்சி காலத்துல, கடந்த ஆட்சி காலத்துல என்னுடைய கல்வி நிறுவனத்துக்கு லஞ்சம் கொடுத்தேன்னு முதல்ல சட்டசபையில சொல்லி செருப்படி வாங்கினார். ஏன் செருப்படி வாங்கினாரு சொல்றேன்னா, வெளியே இந்த நடைபயணம் போனார்ல, அந்த இடத்துல நான் லஞ்சம் எல்லாம் கொடுக்கலங்க, நான் ஒரு விட்னஸா இருந்தேன், அது கேட்டாங்க, எப்பங்க கொடுத்தீங்க? ஏன்னா இவர் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்த காலகட்டத்துல அப்ப ஆட்சியில இருந்தது அதிமுக, அப்ப கல்வி அமைச்சரா இருந்தது செங்கோட்டையன். இவர் யார்கிட்ட காசு கொடுத்துருப்பாரு? அப்ப திமுக அப்ப ஆட்சியிலே இல்லை. ஏண்டாப்பா கண்ணு தெரியுதாப்பா, பூனை கண்ணை முடிக்கிட்டா பூலோகம் இருண்டுறாது சார்வாள், கண்ணு தெரியலையோ, அப்ப இருந்தது அதிமுக ஆட்சின்னு யாராவது கூப்பிட்டு மண்டையிலே நறுக்குன்னு கொட்டியிருப்பாங்க. போற வரவெல்லாம் கொட்டுவானே இப்பதான் மண்டையில. நீங்க இன்ஸ்டாவை திறந்து பாருங்க, எக்ஸ்ட்ரால திறந்து பாருங்க, தாவேக அமைச்சர்கள், தாவேக எம்எல்ஏக்கள், முதலமைச்சர் சப்பு விஜய், ஆதவர்ஜுனா உட்பட அனைவரும் பொதுமக்களால் கொட்டப்படுகிறார்கள். பொதுமக்கள் கூப்பிட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு தெரியுறீங்க. அசம்பிளில ஒழுங்கு மரியாதையா அசம்பிளி நடத்துங்கடானா, அங்க எப்ப பார்த்தாலும் திமுக அது பண்ணிட்டாங்க, அதிமுக இது பண்ணிட்டாங்க, திமுக ஆட்சிகள் அது பண்ணிட்டீங்க, கருணாநிதி ஏன் மஞ்சள் துண்டு போட்டாரு, ஏன் பாத்ரூம்ல உட்காந்துருந்தீங்க, இதெல்லாம் பேசுற சட்டமன்றமா? மக்கள் நலப்பணியை பேசுறதுக்கு துப்பு இல்லாத இந்த ஆட்சியாளர்கள் வேற என்ன பேசி கீச்சிட போறாங்க? அதனாலதான் இன்னைக்கு பொதுமக்கள் அடிக்கிறாங்க. சோ நீதிமன்றம் அப்படியாக மரிய வில்சனை கூப்பிட்டு மண்டையிலே கொட்டிருச்சு. இப்ப இந்த வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு மொழின்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இதை விட இன்னொரு பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கிறது. அது என்னன்னா இடைத்தேர்தல். இடைத்தேர்தலும்
கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 6 இடங்கள் காலியாக இருக்குன்னா அதுல வந்து இவரை விட்டுருங்க, யாரு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் விட்டுருங்க, பாக்கி இருக்கிறவங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவங்க தொகுதியில ராஜினாமா பண்ண உடனே இடைத்தேர்தல் வந்துடும், மறுபடியும் நின்று ஜெயிச்சு அமைச்சரா இல்லான்னு கனவு கண்டவங்களுக்கு இடைத்தேர்தலும் கிடையாது, நீ ஜெயிச்சதே செல்லாது அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு. இப்ப இடைத்தேர்தல் இப்போதைக்கு இல்லைன்னு ஒண்ணு, போட்ட திட்டமெல்லாம் இன்னும் ராஜதந்திரம் நமக்கு அவசியமோ, போட்ட அனைத்து திட்டங்களும் வீணாக்கி விட்டது அப்படின்ற மாதிரி மண்டையை பொழந்துகிட்டு இருக்கு நம்ம 23ஆம் புலிகேசியாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய். அப்படிதான் இருக்காரு. இப்ப அவருடைய ஆட்சி நிர்வாகம், அவருடைய செயல்பாடுகள், அவர் செய்யற விஷயங்கள், அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படம் தான் நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த வழக்குகள் வந்து அவரை மிரட்டிக்கிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன நடக்க போகுது தெரியலையே, எது என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, முதலமைச்சர் சப்பு விஜய் குழந்தைகளை பயன்படுத்தினார் என்கிற அந்த வழக்கு அவருக்கு பெரிய மண்ட காய்ச்சலா இருக்கு. அவருடைய தேர்தல் வெற்றியே செல்லாதுன்ற லெவலுக்கு அவரை கொண்டு போய் வச்சிருக்கு. இது இல்லாம கொளத்தூருடைய இவிஎம் மிஷின் ஏமாத்து வேலை, தில்லாலங்கடி வேலை, திமுக இப்படி ஒரு பயங்கரமான ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி திமுக வலையில இப்ப தேர்தல் கமிஷன் உழுந்து மாட்டிருக்கு. ஆக்சுவலா தேர்தல் கமிஷன் வலையில, இவிஎம் வலையில, பாஜக வலையில தான் திமுக மாட்டிச்சுன்னு நினைச்சா, ஆட்சியை பறி கொடுத்த திமுக கொலை காண்டுல கடுமையான பிளான் போட்டு செம்மையா டிராப் பண்ணி இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கைப்பற்றிட்டாங்க. அதுல மோசடி நடந்திருக்கு கண்டுபிடிச்சாங்க. அந்த வழக்கு உறுதிப்படுத்தப்பட்டால், அந்த வழக்கில் திமுக வெற்றி பெற்று கொளத்தூர் தொகுதி தேர்தல் வந்து ரத்து செய்யப்பட்டால் இந்தியா முழுமைக்கும் பிரச்சனை ஆயிடும், மோடி பதவிக்கே ஆபத்தாயிடும். இதெல்லாம் சேர்ந்து அவரை ரொம்ப நெருக்கிட்டு இருக்கு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய. என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல மக்களே. எனிவே, நீங்க மன்னர் இல்ல, இங்கிலாந்து அரசர் கிடையாதுன்னு சொன்னதும், நீ யாராவனா இருந்துட்டு போ, ஒழுங்கு மரியாதை அபிடேவிட்டை தாக்கல் பண்ணுன்னு சொன்னதும் தாவேகாக்கு பெரிய அவமானகரமாக பார்க்கப்படுகிறது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு பழமொழி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. மக்களே, காத்திருப்போம். நிச்சயமாக பல விஷயங்கள், நமக்கு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நானும் நிறைய விஷயத்துல உங்களை வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்க வந்துட்டு தான் இருப்பேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.